தனுசுல கேது இருந்ததுன்னா எந்த விநாயகர் ஆமா, வழிபடலாம்? தனுசு அப்படிங்கிறது வந்து ஒரு குருவினுடைய வீடு. ஸோ அப்போ குரு அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு கிரகமாவும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அவங்க யார வழிபடலாம்னா, செல்வ கணபதிய வழிபடலாம். ம். அப்ப அந்த செல்வ கணபதிய அவங்க வழிபாடு பண்ணும்போது, கண்டிப்பா அவங்களுக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழுமா. மகரம்ல கேது இருந்ததுன்னா எந்த விநாயகரை வழிபடலாம்? அதாவது மகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சனியோடைய வீடு அப்படின்றத சொல்லலாம். குறிப்பா அங்கவே என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்றத மெயினா வந்து எடுத்து பார்க்கும்போது, அவிட்ட நட்சத்திரமா இருக்கட்டும், அடுத்தது வந்து திருவோண நட்சத்திரமா இருக்கட்டும். இது 2மே அப்புறம் உத்திராட நட்சத்திரம். இது 3மே அமையப்பெற்ற ஒரு அற்புதமான வீடு தான் மகரம். அப்ப அந்த மகர ராசியில கேது பகவான் இருக்கும்போது, எந்த மாரியான விநாயகர் இது சனியோட ரிலேட் பண்ணி எடுக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நர்தன கணபதின்னு இருப்பாரு. ஸோ அப்ப வந்து பார்த்தோம்னா, அந்த நர்தன கணபதி, அதுக்கப்புறம் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அப்ப வந்து டிஃபரெண்ட்டா விநாயகர் வருவாரு. ம். ஸோ அப்ப அவங்கள வழிபாடு பண்ணும்போதும், அதாவது மகரம், கும்பத்த பொறுத்தவரைக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, களிமண்ணால ஆகப்பட்ட விநாயகர வந்து வழிபாடு பண்ணலாம் 1. இன்னொன்னு வந்து சேத்து மணலால ஆன விநாயகர் தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு வழிபாடு ம். பண்ணுவோம். ஸோ அப்ப 2 விநாயகர இந்த மகரமும், கும்பமும் வாங்கி, ஒரு விநாயகர அவங்களே வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து ஆத்துல விடுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா வேலை செய்யும்.